ஹாய் குட்டீஸ், வாங்க இன்னைக்கு டாபிக் போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மணி அண்ட் கிரெடிட்ஸ். பணம் 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 இருந்தா தினம். சரி, விடுங்க அடுத்தது பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைசா ஹே பைசா ஹோகா. சரி, சோபித் நிர்பன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் பியூட்டிஃபுல் கிஃப்ட். ஓகே, பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மணி அண்ட் கிரெடிட் பற்றி அவர் வந்து வழக்கம் போல் ஒரு மேப் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. மணி அண்ட் கிரெடிட்ல என்னென்ன படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் பேங்கிங் சிஸ்டம் பற்றி படிக்க போகிறோம், கிரெடிட்ஸ் பற்றி படிக்க போகிறோம், அப்புறம் மாடர்ன் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி, கரன்சி, டெபாசிட் வித் பேங்க்ஸ், அப்புறம் செக் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் பற்றி படிக்க போகிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சோர்ஸ் ஆஃப் இந்தியா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மல் செக்டர் பற்றி படிக்க போகிறோம், இன்ஃபார்மல் செக்டர், அப்புறம் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் பற்றி படிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர், கடற்கடன்னு முடிச்சிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட்டர் சிஸ்டம்னா என்னன்னு பற்றி பார்க்க போகிறோம். பார்ட்டர் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு சி பார்ட்டர் சிஸ்டம். ஓகே, பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நான் சின்ன பிள்ளையில் பார்ட்டர் சிஸ்டம் பற்றி படிக்கிறதுக்கு பதிலாக பார்பர் சிஸ்டம்லாம் படிச்சுட்டு இருந்தேன். சரி, இப்போ பார்ட்டர் சிஸ்டம் பற்றி படிப்போம். என்னன்னு பார்ப்போம். எ சிஸ்டம் இன் விச் குட்ஸ் ஆர் டிரெக்ட்லி எக்ஸ்சேஞ்ச், டைரக்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா நீ வந்து எனக்கு லட்டு கொடுத்தேன்னா நான் வந்து உனக்கு ஜிலேபி கொடுப்பேன், நீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தக்காளி கொடுத்தேன்னா நான் உனக்கு வெங்காயம் கொடுப்பேன். இதுதான் பார்த்தீங்கன்னா பார்ட்டர் சிஸ்டம். சரிங்களா? மணியை யூஸ் பண்ணாமல் பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்ட்டர் சிஸ்டம் பற்றி வாங்குறதுக்கு பதிலாக கடன் வாங்கி ஒரு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு போய் அப்படியே ஒரு பந்தா காமிச்சு எப்படி இருக்குது அப்படின்னு காமிச்சிட்டு வருவோம். பார்த்தீங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த பார்ட்டர் சிஸ்டத்தில் அப்படி கிடையாது. நம்ம ஒன்று கொடுத்தா தான் இன்னொன்று கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நம்மளுக்கு சொந்தமாக நடந்த பொருள். சரிங்களா? நான் தக்காளி கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க வெங்காயம், நான் தக்காளி கொடுத்து தக்காளி அவங்களுக்கு சொந்தம், அவங்க கொடுக்குற வெங்காயம் எனக்கு சொந்தம். அந்த மாதிரி ஹியர் போத் பார்ட்டிஸ் அக்ரி டு செல். ரெண்டு பார்ட்டிஸும் என்ன பண்ணுவாங்க, இதை விற்கிறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. சரிங்களா? போத் ஈச் அதர் கமோடிட்டி. அவங்களோட விருப்பத்தைப்படி ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, நான் உனக்கு தக்காளி கொடுக்குறேன், நீ எனக்கு வெங்காயம் கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் சாப்பாடை எடுத்து அதிகமாக சொல்கிறீங்கன்னா ஐ எம் ரியலி லவ் டு ஈட். ஓகே, நான் சாப்பிட ரொம்ப விருப்பப்படுவேன். அதனால சாப்பாடை பற்றி அதிகமாக அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே இருக்கேன், எக்ஸாம்பிள்ஸ்க்கு அதிகமாக கொடுக்குறேன். சாரி ஃபார் தட். பார்த்தீங்கன்னா ஃபுட் அடிக்டர் நான். பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நோன் ஆஸ் dual coincide of wants. பார்த்தீங்கன்னா dual coincide ரெண்டு பேருக்கும் தேவை. சரிங்களா? எனக்கும் தேவை, அவங்களுக்கும் தேவைன்றனால நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். வெங்காயத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம், தக்காளி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம், ஷூ வேணும்னா அவங்களுக்கு ஷூவை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இருக்க செப்பலை நம்ம வாங்கிக்கிறது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஓகே, இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் திங்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. சரிங்களா? அப்போது என்னன்னா, இப்போ எனக்கு தக்காளி வேணும், அவங்களோட தக்காளி நிறையா இருக்குன்னா அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே தக்காளி இருக்குது, நான் அவங்கள்ட்ட போய் தக்காளி வாங்கி நான் என்ன செய்யறது அப்படின்றவாங்க. இப்போ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அந்த டைத்தில் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா? அதனால தான் மாடர்ன் ஃபார்மில் மணின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏன்னா இப்போ வந்து அவங்க விருப்பப்பட்டால் தான் நம்ம எக்ஸ்சேஞ்சே பண்ண முடியும். இப்போ என்கிட்ட வெங்காயம் வந்து கம்மியாக தான் இருக்கு, நான் தர முடியாது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி நிறையா இருக்கு, உங்களோட தக்காளி வாங்கி நான் என்ன செய்ய அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ இன்னொருத்தர்கிட்ட வந்து அந்த அவங்களோட தேவைகள் வேணும் அப்படின்னு சொல்லும் போது இன்னொருத்தர்கிட்ட இப்போ என்கிட்ட தக்காளி தான் இருக்கு, எனக்கு வெங்காயம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களையும் தக்காளி நிறையா இருக்கு, வெங்காயமும் இருக்கு, தக்காளியும் இருக்கு, அவங்களுக்கு தக்காளி தேவைப்படாது இல்லையா? ஏன்னா என்கிட்ட ஏற்கனவே தக்காளி இருக்கு, நீங்க தக்காளி கொடுக்குறத வச்சு நான் என்ன செய்யறது அப்படின்ட்டு போயிடுவாங்க இல்லையா? அப்போ நிறைய இருக்கு, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தேவை வெங்காயம் தேவை, அவங்ககிட்ட நான் வாங்கணும், என்ன செய்ய முடியும், நான் எதை கொடுத்து நான் வாங்க முடியும்? அப்போ வேற வழி இல்லை. அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்கும்போது தான் மணின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. சரிங்களா? மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் மணி. சரிங்களா? மணி இஸ் சம்திங் தட் கேன் ஆக்ட் அஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இன் டிரான்சாக்ஷன்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வாங்குறதுக்கு வந்து மணி வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஒரு பொருளை, எந்த ஒரு பொருளையும் மணி இருந்தால் வாங்கிடலாம் இல்லையா? உடனே நீங்கள் டைலாக் கூடாதீங்க, அன்பு, பாசம், கருணை, இரக்கம் இதெல்லாம் வாங்க முடியாது மேடம் அப்படின்னு இந்த டைலாக்ஸ் எல்லாம் வேண்டாம். இதெல்லாம் சினிமா டைலாக்ஸோட போட்டோம். நம்ம பொருளை வாங்கணும் அப்படின்னா எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மணி 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 ஓகே தேவை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரன்சினா என்னன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 2019 வந்து சிபிஎஸ்சியில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கரன்சினா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரன்சினா நத்திங் பட் மணி. ஓகே, கரன்சினா ஜென்ரலி அக்செப்டட் த ஃபார்ம் ஆஃப் மணி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரன்சியில் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் இருக்கும், பேப்பர் நோட்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நாங்கள் வந்து மைசூரில் இருந்தோம் அந்த டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மணியெல்லாம் அடிச்சு அப்படியே வரிசையாக அடிக்கடி கட்டுக்கட்டாக வச்சுருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் உள்ளே விட மாட்டாங்க, கிளாஸில் மட்டும் மேலே வழியாக கிளாஸ் வழியாக தான் பார்க்க முடியும். ஓகே, பார்த்தீங்கன்னா பேப்பர் நோட்ஸோ அது மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டான பேப்பர்ஸ்லாம் தனியாக தள்ளிட்டு இருக்கும், யூஸ்ஃபுல்லான பேப்பர்ஸ்லாம் தனியாக தள்ளிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா கரன்சி வந்து
RBI தான் பிரிண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அது வந்து இந்தியாவோட பிஹாஃபாக செயல்படுது. சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பிஹாஃபாக அது செயல்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லா வந்து ருப்பீஸை யூஸ் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து பொருளை வாங்குறதுக்கு ருப்பீஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து நம்மளுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கு. அதனால நம்ம ருப்பீஸ் கொடுத்த உடனே எல்லா பேப்பரையும் கொடுத்து நம்ம வாங்கிட முடியாது இல்லையா? நீங்கள் போய் ஒரு பேப்பரை ருப்பீஸ் மாதிரியே ஒரு பேப்பரை கிழிச்சு இந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு தக்காளி கொடுங்க அப்படின்னு சொன்னால் 1/2 கிலோ தக்காளி போட்டுருவாங்களா? போட மாட்டாங்க. ஆனால் ருப்பீஸ் வந்து கவர்மெண்ட்டோட அக்செப்ஷனோட நம்மளுக்கு ருப்பீஸ் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கு. இந்த ருப்பீஸை கொடுத்தா நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் பொருளை அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து லீகலைஸ் பண்ணியிருக்கு. அதனால தான் நம்ம ருப்பீஸ் கொடுத்த உடனே நம்மளுக்கு அவங்க பொருட்கள் தர்றாங்க. இல்லாட்டி பொருட்கள் தருவாங்களா? தரமாட்டாங்க. ஓகே, therefore rupees is widely accepted as a medium of exchange. அப்போ கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணனால நம்ம வந்து எங்கே போனாலும் பணத்தை கொடுத்து நம்மளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொள்ளலாம். ஓகே, அப்புறம் டெபாசிட் வித் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணத்தை சேமித்து வைக்கிறது. பணத்தை சேமித்து வச்சு நம்ம பின்னாடி தேவைகளுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு டெபாசிட் வித் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா என்ன, அதை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க, அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா பேங்க்கை பொறுத்தவரையும் பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பீப்புளோட மணியை வச்சுருக்கும். சரிங்களா? இப்போ நான் ஒரு பணம் நான் வந்து சேர்த்து வைக்கணும்னு நினச்சேன். எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு டெய்லி ஒரு நம்மளோட தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு 50 100 போட்டுக்கிட்டே வர்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? அது வந்து சேஃபாக வச்சுருக்கோம். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, வட்டி கொடுப்பாங்க. எனக்கு நான் அதில் போட்டுட்டு வரேன் இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களுக்கு வட்டிக்கு விடுவாங்க. அதில் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரையும் நான் இவ்வளோ நாள் போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சுருப்பாங்க அந்த அமௌண்ட்டை. சரிங்களா? அவங்க வந்து அது என்ன பண்ணுவாங்கன்னா வட்டி கொடுவாங்க. அதில் அவங்களுக்கு கிடைக்கிற கமிஷன்லேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் கமிஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? அதனால டெபாசிட் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போது டெபாசிட் இந்த பேங்க் நம்ம வந்து எப்போ வேணாலும் நம்ம வந்து நம்மளோட பேர் சொல்லி நான் இப்போ வந்து பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணணும், நான் எடுத்துக்கிறேன் என் பணத்தை அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதை வந்து நம்ம டிமாண்ட் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கிறது போட்டுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்துவோம். சரிங்களா? டெபாசிட் பேங்க்ஸ் நம்மளுக்கு தெரியும், பணத்தை வந்து போடுறது எடுக்கிறது இதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்குமா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக் ஃபெசிலிட்டிஸ்னால் என்னன்னு பற்றி பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா செக்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர். பார்த்தீங்கன்னா பேப்பர் யார் கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து அவங்க தரப்புல இருந்து நம்ம போட்டிருக்க அமௌண்ட்டுக்கு செக் கொடுப்பாங்க. சும்மாலாம் கொடுத்துட மாட்டாங்க. சரிங்களா? நீங்கள் பணம் போட்டிருந்தாதே உங்களுக்கு செக் வரும். சரிங்களா? நீங்கள் பாட்டுக்கு ஒரு பேப்பரில் செக் புக் வாங்கி வச்சு அந்த பேப்பரில் எழுதி இந்தாங்க பணத்துக்கு பதிலாக நீங்கள் செக்கை கொடுத்தீங்கன்னா எவனும் வாங்க மாட்டான். ஏன்னா பேங்க்கோட இன்ஸ்ட்ரக்ஷனோட உங்கள் அமௌண்ட் உங்கள் பேங்க்கில் உங்கள் பேரில் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் மட்டும் பேங்க் வந்து உங்களுக்கு வந்து செக் புக் கொடுக்கும். அந்த செக் புக்கில் இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து நீங்கள் பணம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த செக் புக்கில் உங்கள் சைனை போட்டு எந்த அமௌண்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், பேங்க்கில் போய் பணமாக எடுத்துக்கிடுவார். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பணம் கொடுக்குறது பதிலாக செக் புக் கொடுத்துட்டிங்கன்னா அந்த செக் புக்கில் பேப்பரில் எழுதி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேப்பரை கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்த உடனே அந்த பேங்க்கில் அவங்களுக்கு தேவையான பணத்தை அவங்க எடுத்துக்கலாம். சரியா? எல்லா பேப்பர்லையும் எழுத முடியாது. பேங்க் கொடுக்குற அந்த செக் புக்கில் மட்டும்தான் எழுத முடியும். உடனே ஒரு பேப்பரில் எழுதி இந்த நீ போய் பணத்தை எடுத்துக்கன்னு ஒரு பேப்பரை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. கவர்மெண்ட் பர்மிஷனோட அந்த பேங்க் பர்மிஷனோட அவங்க கொடுக்குற அந்த செக் புக்கில் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் மட்டும்தான் அந்த செக் வந்து பாஸ் ஆகும். இல்லாட்டி அந்த செக் வந்து பாஸ் ஆகாது, திருப்பி பற்றி விட்டுருவாங்க. அவன் வந்து உங்களை கும்முன்னு கும்புவான். ஓகே, அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் மட்டும் செக் புக் கொடுக்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எழுதி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பதிலாக பணத்துக்கு பதிலாக அந்த அமௌண்ட்டை எழுதி பேப்பரை கொடுத்தீங்கன்னா அந்த பேப்பரை கொண்டு போய் அவங்க பேங்க்கில் கொடுத்து பணத்தை வாங்கிடுவாங்க. இதுதான் செக் ஃபெசிலிட்டிஸ். ஓகே, அப்புறம் வந்து மாடர்ன் பேங்கிங் சிஸ்டம்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பேங்க்கில் வந்து பணம் கட்டுறோம். சரிங்களா? அந்த பேங்க்குக்கு எப்படி பணம் வருது அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? பேங்க்கில் அவ்வளோ பணம் எங்கேருந்து வந்திருக்கு? சரியா? அப்போ நம்மளுக்கு வட்டி கொடுக்கறதுக்கு பேங்க் எங்கேருந்து பணம் வருது? யார் பணம் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பணம் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அவங்களோட பணத்தை என்ன பண்ணுன்னா எக்ஸ்ட்ரா அவங்களோட பணத்தை வந்து டெபாசிட்டர்னு சொல்லுவோம். பணத்தை போடுறவங்க வந்து டெபாசிட்டர். சரியா? இப்போ நான் வந்து ஒரு கடன் கேட்டு போகிறேன், எனக்கு வீடு கட்டணும். சரிங்களா? ஒரு லோன் கேட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். பேங்க்கில் ஒரு லோன் கேட்டு போகிறேன். அப்போ வந்து பேங்க் வந்து எனக்கு பணம் கொடுக்கும். எப்படி கொடுக்கணும்? அந்த டெபாசிட்டரோட பணத்திலிருந்து கொஞ்சம் பணத்தை எனக்கு எடுத்து கொடுத்து அவங்க ஹை இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, அதுக்கு வட்டி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இவ்வளோ வட்டி இவ்வளோ நாளுக்குள்ளே எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டிமாண்டில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு பணம் கொடுப்பாங்க. சரியா? அந்த பணத்தை வச்சு தான் இந்த டெபாசிட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் வட்டி கொடுப்பாங்க. நம்ம பேங்க்கில் பணம் போட்டால் எனக்கு வட்டி வரும்னு சொல்லுவாங்க. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி வருதுன்னா நம்ம பணத்தை இன்னொருத்தருக்கு அவங்க வட்டிக்கு கொடுத்து அந்த வட்டி வரதுல கொஞ்சத்தை இவங்க எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நம்மளுக்கு கொடுத்துட்றது.
எப்படின்னா, நான் ஒரு பன்னு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அந்த பண்ணை நீங்கள் வச்சிருங்கன்னு நான் கொடுத்தேன்னா அந்த பண்ணில் பாதியை பிச்சு கொடுத்து, சரிங்களா, அந்த பண்ணில் பாதியை இன்னொருத்தருக்கு பிச்சு கொடுத்துட்டு அந்த பண்ணில் நீங்கள் முழுசாக பண்ணை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு பாதி பண்ணு கொடுத்தேன் இல்லையா, அந்த பண்ணோட எக்ஸ்ட்ரா ஒரு பண்ணு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற அந்த முழு பண்ணில் பாதியை அவங்க வச்சுக்கிட்டு மீதி பாதியை நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி தான். அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பாதி பாதி பண்ணா வாங்கி கொடுத்தா கூட பாதி பாதியாக நான் பாதி நீ பாதி நான் பாதி நீ பாதின்னு நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி தான். சரிங்களா, இதே மாதிரி தான் இந்த கதையும். சரிங்களா, அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அவங்க பாதி எடுத்துக்கிறாங்க. வர்ற வட்டியில் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வட்டி வந்துக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கு பேங்க் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, இது வந்து ரொட்டீனாக அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுதான் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற சோர்ஸ், முக்கியமான சோர்ஸ். பேங்க் வந்து பணம் இப்படி தான் வருது. சரிங்களா, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 15% ஆஃப் டெபாசிட் கெப்ட் இன் த பேங்க் இட் செல்ஃப். அப்போ 15% ஆஃப் டெபாசிட் என்ன பண்ணோம்னா பேங்க் வச்சுக்கிறோம். சரிங்களா, மிச்சம் இருக்கிறத லோன்ஸாக கொடுத்துரும். அப்போ மிச்சம் 100%ல் 15% தன் கூட வச்சுக்கிட்டு, ஏன்னா ஒருத்தர் கேட்டு வராங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, ப்ரொவைட் பண்ணணும் இல்லையா, அதனால 15% வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிறத வந்து லோன் கொடுத்துரும். அப்போ கேட்குறவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டு இருக்கும், வட்டியும் வந்துகிட்டே இருக்கும், பேங்க் வந்து அழகாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம பணத்தையே வந்து வட்டிக்கு விட்டு நம்மளுக்கும் வட்டி கொடுத்துட்டு அவங்களும் வட்டி வச்சு பணக்காரங்களாக இருக்காங்க. என்ன பண்ணுறது? சரி, அடுத்தது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கிரெடிட்னு சொல்லுவாங்க. கிரெடிட்னா கடன் அர்த்தம். கடனுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. கடன் வந்து இப்போ நான் வந்து ஒரு கடன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கடன் வாங்குற லெண்டர் வந்து என்ன பண்ணுவான்னா கடன் கொடுப்பான், கடன் வாங்குறவன் பாரோவர். சரியா, நான் கடன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், கடன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணுவான்னா திரும்பி நான் கொடுக்கும் போது என்ன பண்ணுவான், தன்னோட மணி இல்லை குட்ஸா இல்லை சர்வீஸா அவன் வந்து திரும்பி கொடுப்பான். ஃபியூச்சரில் பேமெண்ட் பதிலாக எது வேணாலும் கொடுக்கலாம். ஒன்று மணியை நான் கொடுக்குறேன், இல்லை என்னோட குட்ஸாக நான் கொடுக்குறேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட சர்வீஸாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இது வந்து நல்லதுன்னு சொல்லலாம், இல்லை கெட்டதுன்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்களில் வந்து மனுஷனோட பர்சனோட ஏர்னிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு சில சுச்சுவேஷனில் வந்து மனுஷனை வந்து ஒரு ட்ராப் பண்ணுற மாதிரி, ஒரு எலியை ஒரு ட்ராப்பில் போட்ட மாதிரி மாட்டிக்கிட்டு முழிப்போம். சரிங்களா, திரும்ப கட்ட முடியாமல், ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் காரணமாக திரும்ப கட்ட முடியாமல் நம்ம மாட்டிக்கிட்டு முழிப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா ப்ராப்பர் சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அந்த கடனை வச்சு நம்ம முன்னேற ட்ரை பண்ணணும். எப்படி பேங்க் நம்மக்கிட்ட பாருங்களேன், நம்மக்கிட்ட பணம் வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு பாரோ கொடுத்து அதை இன்ட்ரெஸ்ட் வாங்கி எப்படி நடத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நம்ம ப்ராப்பராக நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அதை ப்ராப்பராக கடன்காரங்களுக்கு திரும்ப கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சு கடன் வாங்கணும். அப்படி வாங்கினாலும் எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்து கடன் வாங்கணும். சரிங்களா, அதை நம்மளால் திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னா நம்ம கடன் வாங்கி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முடியாதுன்ற சுச்சுவேஷனில் நம்ம வாங்கி அதை ரீபே பண்ண முடியாமல் கடைசியில் நம்ம என்ன பண்ணுவோம், பிரச்சனையில் மாட்டிக்கிடுவோம். அதான் கிரெடிட் பற்றி நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ப்ராப்பராக நம்ம ரீபே பண்ணிட்டோம்னா அது நல்லது, ப்ராப்பராக முடியாமல் மாட்டிக்கிட்டு முடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப ரொம்ப பேட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கடன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடன் வாங்கும் போது ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. சரிங்களா, எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட் வந்து எப்போ திருப்பி தருவீங்க, அதோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்க எவ்வளோ காலகட்டத்துக்குள்ளே, அதாவது 1 வருஷத்துக்குள்ளேயா 2 வருஷத்துக்குள்ளேயா நீங்கள் பேமெண்ட்டை திருப்பி கொடுத்துருவீங்களா, அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ரெண்டாவது வந்து கடன் வாங்குறவங்களுக்கு உடனே எல்லாம் கொடுத்துட மாட்டாங்கப்பா. கடன் வாங்கி போனோம்னா நம்மகிட்ட ஏதாவது ஒரு சொத்து ப்ரூஃப் இருக்கணும். நம்மகிட்ட ஒரு சொத்தோ நிலமோ இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கடன் கொடுப்பாங்க. அது வந்து கொலாட்ரல்னு சொல்லுவாங்க. கொலாட்ரல்னா செக்யூரிட்டி. அதாவது நீங்கள் என்கிட்ட பணம் வாங்குறீங்க, நீங்கள் என்ன ஏமாத்திடலாம் இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் லேண்டோட பத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வாங்கி வச்சுக்கிடுவாங்க. கொலாட்ரல் அப்படின்னா இஸ் அ அசட். அசட்னா சொத்து. தட் த பாரோவர்ஸ் ஓன்ஸ், என்னோட நிலம், பாரோவர்ஸ்னா நான் வாங்குறவன் என்கிட்ட இருக்கிற அந்த லேண்டை நான் என்ன பண்ணுவேன், லேண்டோ இல்லை வெஹிக்கிளாக கூட இருக்கலாம், வண்டியாக கூட இருக்கலாம். வண்டியை கூட வாங்கிட்டு கடன் கொடுப்பாங்க இல்லையா, வெஹிக்கிளாக கூட இருக்கலாம். அந்த பொருளை நம்மகிட்ட வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து லெண்டர்ஸ்க்கு வந்து அவங்க பணத்தை திருப்பி கொடுக்குற வரையும் நம்ம பொருள் அவங்கள்ட்ட இருக்கும். சரிங்களா, அப்போ பாரோவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில டைமில் ஃபெயில் ஆகிடுவாங்க, கொடுக்க முடியாமல் போயிடும். அப்போது பணத்தை கொடுக்க முடியாமல் போயிட்டாங்கன்னா நம்ம கொடுத்த அந்த அசட்ஸ் சொத்துக்களை விற்கிற ரைட்ஸ் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாங்கினவங்க லெண்டர்ஸ்க்கு இருக்கும். அப்போ நீங்கள் கடன் நம்ம வாங்குறோம் பார்த்தீங்கன்னா அவங்கள லெண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க கடன் கொடுக்குறவங்கள வந்து லெண்டர்ஸ், கடன் கொடுக்குறவங்கள லெண்டர்ஸ்னும் கடன் வாங்குறவங்கள பாரோவர்ஸ்னு சொல்லுவாங்க. கடன் கொடுக்குறவங்கள லெண்டர்ஸ்னும் கடன் வாங்குறவங்க பாரோவர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ லெண்டர்ஸ் வந்து
பாரோவர்ஸோட பொருட்களை விற்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கும். எப்போ அவங்க பணம் கொடுக்க தவறினால் அவங்களோட பொருட்களை விற்று போடுவாங்க. ஓகே, அது மூலமாக அவங்களோட காசை திரும்ப வச்சுக்கிடுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் அரேஞ்ச்மெண்ட். வில்லேஜில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கடன் வாங்குற முறை வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது, நிறைய கேட்டகரிஸில் இருக்குது. பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி லெண்டர்ஸ்லேருந்து பணம் வாங்குறது, ட்ரேடர்ஸ்லேருந்து நம்ம வாங்குறது, லோன் வாங்குறது, அப்படியே பேங்க்லேருந்து லோன் வர்றது, அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ்லேருந்து லோன் வாங்குறது, கார்பரேட்டிவ்ஸ்லேருந்து லோன் வாங்குறது, வெரைட்டிஸ் ஆஃப் கடன் வாங்குறது நம்ம இந்தியாவில் இருக்குது. கடன் வாங்குற பழக்கம் நம்ம இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிறதுனால நம்மளும் அதுக்குள்ளேயே ஊறி போயிருக்கோம். ஓகே, அடுத்து வந்து பார்க்குறீங்கன்னா கிரெடிட் சோர்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து கடன் வாங்குறதுக்கு என்னென்ன சோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மல் செக்டர், இன்ஃபார்மல் செக்டர், ரெண்டு டைப்பாக கடன் வாங்குற சோர்ஸ். அப்போ நம்மளுக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்திய மக்களை கடன் வாங்க மட்டும்தான் நம்ம கவர்மெண்ட் கற்றுக் கொடுக்குதோன்னு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா கடன் வாங்குறதை பற்றி இவ்வளவு டீட்டெயிலாக போட்டுட்டு இருக்கும் போது அப்போ நம்ம மனுஷங்கிட்ட நிறைய பணமே இல்லைன்னு நினைக்கிறேன், கடன் வாங்கியே ஓட்டிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் நான். சரி வாங்க, ஃபார்மல் செக்டர், இன்ஃபார்மல் செக்டர். ஃபார்மல் செக்டர்னா என்ன, இன்ஃபார்மல் செக்டர்னா என்னன்னு பார்ப்போம். சரி, ஃபார்மல் செக்டருக்கும் இன்ஃபார்மல் செக்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செக்டர் நம்மளை விடவே மாட்டேங்குது, பின்தொடர்ந்து வருதுன்னு நினைக்கிறேன். சரி, இந்த ஃபார்மல் செக்டர் இன்ஃபார்மல் செக்டர்னா என்னன்னு பார்ப்போம். ஃபார்மல் செக்டர்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பேங்க் லோன் கொடுக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை ஃபார்மல் செக்டர்னு நம்ம சொல்லணும். ஏன்னா பேங்க் வந்து கொலாட்ரல் இல்லாமல் வந்து நம்மளுக்கு வந்து லோன் கொடுக்காது, நம்மள்கிட்ட எல்லா ப்ரூஃபும் கிடைக்கும். அதோட ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் லாங் ப்ரொசீஜர்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் வந்து ஆர்பிஐக்கு வந்து கணக்கு காட்டணும். சரிங்களா, ஏன்னா ஆர்பிஐ வந்து பேங்கோட எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். சரிங்களா, இப்போ வந்து ஆர்பிஐ வந்து ஏன் சூப்பர்வைஸ் பண்ணது பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாபத்துக்காக மட்டும் பேங்க் வந்து ப்ராஃபிட்டுக்காக மட்டும் கடன் கொடுக்காம மக்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும் பிஸ்னஸ் ட்ரேடோ இல்லை ஸ்மால் கல்டிவேஷனுக்கோ இல்லை ஸ்மால் இண்டஸ்ட்ரிக்கோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஏழைப்பாளைகள் வந்து பாரோ பண்ணுவாங்கல்ல அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி அவங்க வந்து லோன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக ஆர்பிஐ வந்து என்ன பண்ணணும்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே கவனிச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து ஒவ்வொரு பீரியாடிக்கலின்னு சொல்லுவாங்க. பீரியாடிக்கல்னா ஒவ்வொரு மாதமோ இல்லை ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ அதை வந்து சப்மிட் பண்ணணும் ஆர்பிஐக்கு. இந்த மாதிரி பேங்க் வந்து நான் வந்து இவ்வளோ பேருக்கு லோன் கொடுத்துருக்கேன், இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன், இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி எல்லா விவரங்களும் என்ன பண்ணணும் பேங்க் வந்து ஆர்பிஐக்கு சொல்லணும். சரி, இன்ஃபார்மல் செக்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே கிடையாது. இதை வந்து யார்கிட்ட வேணாலும் அவங்க பணம் வாங்கலாம், கடன் வாங்கலாம். சரிங்களா, லெண்டர்ஸ்லையோ ட்ரேடர்ஸ்லையோ எம்ப்ளாயீஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ அப்படின்னு யார்கிட்ட வேணாலும் பணம் வாங்கலாம். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கண்காணிக்கிறதுக்கு எந்த யாருமே கிடையாது. அதே மாதிரி அவங்க சொல்கிறது தான் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா, அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் வேணாலும் சொல்லலாம். அவங்க வந்து உடனே அவங்க வந்து கொலாட்ரல் கேட்கலாம், கேட்காமையும் இருக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க மணியை வாங்குறதுக்கு என்ன வேணாலும் ஸ்டெப் எடுக்கலாம். சரிங்களா, பார்த்தீங்கன்னா புவர் பீப்புளை வந்து ஹராஸும் பண்ணலாம் திரும்ப வாங்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் செத்தும் போயிருக்காங்க தெரியுங்களா. அவங்களுக்கு லோன் வாங்கி ப்ரைவேட் பேங்க்ஸ்கிட்ட லோன் வாங்கி டார்ச்சரில், மென்டல் டார்ச்சரில், குழந்தைங்களோட ஆப்ரேஷனுக்கோ இல்லை வேறு எதுக்கோ டக்குன்னு லோன் கிடைக்கும் இல்லையா, அதனால் அவங்ககிட்ட வாங்குறது, அதுக்கப்புறம் அவங்க பேசுறது, அதுக்கப்புறம் அவங்கள கொடுமைப்படுத்துறது, அந்த பணத்தை திருப்பி வாங்குறதுக்காக அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹராஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதனால் அவங்க நிறைய பேர் எல்லாம் சூசைட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதனால தான் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வட்டியில் கடன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க. அப்போ மக்கள் வந்து எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கிறாங்க. வேற வழி இல்லாமல் ஏன்னா ஃபார்மல் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிறனால இதில் முடியவே முடியாது. இப்போ எனக்கு பணம் வேணும், இப்போ ஒரு நாளைக்கு ஆப்ரேஷன் வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஒருத்தர் உடம்பு முடியாமல் போறாரு, அவருக்கு ஆப்ரேஷன் ஆக போகுது, அவருக்கு வந்து கையில் இப்போ பணம் வேணும் அப்படின்னு சொல்லும் போது ஃபார்மல் செக்டரில் போய் நம்ம பேங்க்ல போய் கடன் கேட்க போனோம்னா அவங்க ப்ராசஸ் ஆகி பண்ணுறதுக்கே 10-15 நாள் வரை இழுத்துருவாங்க. நாளைக்கு ஆப்ரேஷன் ஆக போகிற பொண்ணுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி பேங்க்ல போய் நின்னோம்னா நம்மளுக்கு வந்து உடனே லோன் கிடைக்காது. அப்போ வேற வழி இல்லாமல் அவங்க என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெண்டர்ஸையும் மணி லெண்டர்ஸையும் ரிலேட்டிவ்ஸையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை எம்ப்ளாயர்ஸையோ தேடி போக வேண்டியது இருக்கு. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க இதை இல்லையா. மிஸ்யூஸ் பண்ணி அவங்கள வந்து வேற வழி இல்லாமல் நிறைய கடனுக்கு ஆளாக்கி நிறைய இன்ட்ரெஸ்ட் சொல்லி அந்த எமர்ஜென்சியில் வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தி அவங்கள வந்து நிறைய பேர் இது சூசைட் பண்ணுற நிலைமைக்கெல்லாம் இது வந்து நடந்திருக்கு. அப்போ வந்து கிரெடிட் ஆஃப் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 விதமான சோர்ஸ் இருக்குது, ஃபார்மல் செக்டர், இன்ஃபார்மல் செக்டர். சரி, அடுத்தது பார்க்கலாம். அடுத்து வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா அது என்ன குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவர் பீப்புளுக்காகவே உருவாக்கப்பட்ட குரூப். அது SHGSன்னு சொல்லுவாங்க, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஓகே, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு மீட்டிங்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி சேவிங்ஸ் பண்ணுவாங்க, பணத்தை வந்து சேவ் பண்ணுறது. சரிங்களா, பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே இந்த வந்து பார்த்தீங்கன்னா SHGS குரூப் வந்து உருவாக்கியிருக்காங்க. இதில் வந்து 15லேருந்து 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த மெம்பர்ஸ் வந்து ரெகுலர் மீட்டிங்ஸில் வந்து சேவிங்ஸ் பண்ணுவாங்க. 25 ரூபாயோ இல்லை 100 ரூபாயோ அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி மணி வந்து சேவ் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி சேவ் பண்ணிட்டு இருக்கும்போது 1 வருஷம் இல்லை 2 வருஷம் அவங்க ரெகுலராக சேவ் பண்ணிட்டு வராங்கல்ல, அப்போ வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா லோன்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் ஆயிடுவாங்க. இப்போ பேங்க்ஸும் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி அமைப்புக்கு வந்து இந்த மாதிரி குரூப்புக்கு வந்து லோன் கொடுக்க ரெடியாக இருக்கும். சரிங்களா? இவங்க வந்து என்ன ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து கொலாட்ரல் இல்லை, என்கிட்ட வந்து சொத்து பிரச்சனை, என்கிட்ட சொத்து கிடையாது, இப்போ நான் எப்படி பேங்க்கு வந்து நான் வந்து என்னோட கொலாட்ரல் சப்மிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கொலாட்ரல் இல்லாமல் எனக்கு வந்து லோன் கொடுக்கறதுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ இவங்க வந்து லோன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து லோன் வாங்குறேன், என்னோட மெம்பர்ஸ் இருக்காங்க, எனக்கு என் கூட வந்து 11 பேர் இருக்காங்கன்னு இல்லை ஒரு 20 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20 பேர் என்னோட மெம்பர்ஸ். இப்போ நான் வந்து பணம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க சொல்லிடுவாங்க இதற்கான இன்ட்ரெஸ்ட்டு, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க, டியூரேஷன்ஸ், பர்பஸ், என்னக்காக வாங்குறோம், அமௌண்ட் எல்லாமே ரெடி ஆகிடும். அப்போது எனக்கு வந்து என்னால் இப்போ திருப்பி கட்ட முடியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது என்னோட மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஷேரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரீபே பண்ணிடுவாங்க. சரிங்களா? அப்போ நான் வந்து என்ன பண்ண முடியும், அப்போ என்னால் அவங்களுக்கு வந்து திருப்பி கொடுக்க முடியும் இல்லையா பேங்க்ஸ். அதனால பேங்க்ஸும் என்னன்னு பார்த்தீங்கன்னா SHGSக்கு வில்லிங் டு கிவ் த லெண்ட். அப்போ அவங்க வந்து கடன் கொடுக்க ரெடியாக இருக்காங்க பேங்க்கு. ஏன்னா அவங்க SHGS வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட மெம்பர்ஸ்க்கான மணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிறவங்களே கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அப்போ வந்து சின்ன சின்ன லோன்ஸ் வந்து இது மூலமாக நம்ம வந்து வாங்க முடியுது, கொடுக்க முடியுது, ஏழைகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரெகுலர் மீட்டிங்ஸ் இருக்கும், அதில் வந்து அந்த பிளாட்ஃபார்மில் டிஸ்கஸிங் இருக்கும், ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறவாங்க, என்னென்ன சோஷியல் இஷ்யூஸ் போகுது, என்னென்ன மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம் மக்களுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். எனக்கு வந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல மக்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட குரூப். எப்போ உருவாக்குனாங்க, யார் உருவாக்குனாங்களோ சூப்பர் குரூப். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துருவோம். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் சொல்லிடுவாங்க. சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் சொல்லிடுவாங்க. அந்த சுச்சுவேஷனை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 2020 கேட்டிருக்காங்க அந்த கொஷினை. பார்த்தீங்கன்னா ரீத்தான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் வந்து என்ன பண்ணுறான்னா 7 லட்சம் பேங்க்கிட்ட இருந்து லோன் வாங்குறான். லோன் வாங்கி ஒரு கார் வாங்குறான். சரிங்களா? அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா லோனுக்காக எடுக்கிறா. பார்த்தீங்களா? அது எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அவளோட வட்டி பார்த்தீங்கன்னா 14.5% வட்டியில் அவள் வந்து என்ன பண்ணியிருக்கா, காசு லோன் வாங்கியிருக்கா. சரிங்களா? அந்த பொண்ணு வந்து எப்போ பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்குள்ள இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணி முடிக்கணும். அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொலாட்ரலாக அந்த காரோட பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காரோட பேப்பர், கார் வாங்கினதுக்காக அந்த பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வாங்கி வச்சுருக்காங்க. ஏன்னா அது கொலாட்ரல் வேணும் இல்லையா, அந்த காரோட பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்போ விவரம் எப்படின்னா சொத்து வேணும், ஏதோ ஒரு சொத்து வேணும் அவங்களுக்கு. ஏன்னா இப்போ வந்து அந்த பொண்ணு லோன் கட்ட தவறிடுச்சுன்னா அந்த சொத்தை என்ன பண்ணிடுவாங்க, அவங்க அந்த காரை வந்து விற்றுருவாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறதுன்னா அந்த காரோட பேப்பர்ஸை வந்து அவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க, கொலாட்ரலாக வாங்கி வச்சுருக்காங்க. இப்போது விச் வில் பி ரிட்டன் டு ரீட்டா. இப்போ அவள் காசை வந்து பே பண்ணதுக்கப்புறம் அந்த காரை வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. சரிங்களா? என்டையர் இன்ட்ரெஸ்ட்டோட காசை வந்து அவள் பே பண்ணணும். சரி, இப்போ என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோன் இன்ஃபர்மேஷன். சரிங்களா? இப்போ கீழே வந்து லோன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது எதில் வருது அப்படின்னு கேட்குறாங்க. மோட் ஆஃப் ரீபேமெண்ட்டில் வருதா, டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட்டில் வருதா, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனில் வருதா, டெபாசிட் கிரைட்டீரியாவில் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டேர்ம் ஆஃப் கிரெடிட். கிரெடிட்னா கடன் வாங்குறது. கடன் வாங்குற கண்டிஷன்ஸில் தானே வருது. ஒரு கொலாட்ரல் வாங்குறது, அந்த கொலாட்ரலில் வந்து நீங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துட்டா நான் திருப்பி கொடுக்குறேன்றது வந்து டேர்ம் ஆஃப் கண்டிஷன்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிச்சிருப்போம் இல்லையா, இந்த தான் வாங்குறதுக்கான விதிகள்னு சொல்லிடுவோம்ல, கடன் வாங்குறதுக்கான விதியில் இது வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரூல், கடன் வாங்குறதுக்கான ரூலில் வந்து இந்த பேராகிராஃப் வந்து கடன் வாங்குறதுக்கான ரூலில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது, பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பார்ப்போம். 2020 வந்தது பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து ஃபார்மல் சோர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஃபார்மல் சோர்ஸுங்கிறது கடன் கொடுக்குறது தான். எதுக்காக அந்த கடன் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி பேங்க்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் வந்து ஏன் பணம் நிறைய கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கொஷின் போடுறாங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஏன்னா இது வந்து இன்ஃபார்மலில் வந்து நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதனால தான் நம்ம ஃபார்மலில் வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அதை கொஞ்சம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் லூஸ் பண்ணிட்டா எல்லா மக்களுக்கும் அதை போய் சேரும் இல்லையா, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபார்மலில் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம். சரி, இது எப்படி லெட்டராக எழுதுறது, இது எப்படி நான் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எழுதியிருக்காங்க பாருங்கள். இது வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக நான் கீழே கொடுத்துருவேன், இதை வச்சு நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து 2020 தான் கேட்டிருக்காங்க பாருங்கள்.
பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லி வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இன்ஃபார்மல் சோர்ஸில் எவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு. அதை தான் இங்கே சொல்லி வராங்க. வி நீட் டு எக்ஸ்பெண்ட் ஃபார்மல் சோர்ஸ் ஆஃப் கிரெடிட். அதை வந்து நீங்கள் எழுதிக்கணும். எப்பவுமே கொஸ்டினில் இருக்கிறத எழுதிக்கிறணும். சரிங்களா? இந்த தான் அப்படியே எழுதுங்க. இன் இந்தியா அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா எப்படி 2 லைன் உங்களுக்கு பெருசாகிடுச்சு இல்லையா? அப்போ வந்து டாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப எழுத ஆரம்பிங்க. தட் இஸ் நோ ஆர்கனைசேஷன், நம்ம ஏற்கனவே மேலே பார்த்தோம். There is no organization which supervise the credit activities of the lenders and information sectors. பார்த்தீங்கன்னா lenders of information sectors. அப்போ இன்ஃபார்ம் செக்டரோட சரிங்களா, ஃபார்மல் செக்டரை விட இன்ஃபார்மல் செக்டரை என்ன யார் இல்லை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. அவங்க கடன் கொடுக்குற அந்த விஷயத்தை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்கிறதுக்கோ யாருமே கிடையாது. அதே மாதிரி அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? யாரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க? பீப்புளை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. பணம் திரும்பி கொடுக்கும் போது அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணி தான் பணத்தை வாங்குறாங்க இல்லையா? அவங்கள ஹராஸ் பண்ணுறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க. இதை தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. இதை தடுக்கிறதுக்கு யாராவது இருக்கணும்ல. அதனால ஃபார்மல் சோர்ஸ் ஆஃப் கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ரிஸ்கி. நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதில் வந்து பிரச்சனை வராது. ஏன்னா இதை யார் சூப்பர்வைஸ் பண்ணுறது? ஆர்பிஐ சூப்பர்வைஸ் பண்ணுது. சரிங்களா? அதே மாதிரி அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. மக்களோட வெல்ஃபேருக்காகவே அவங்க லோன் கொடுக்குறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஃபார்மல் செக்டர் சோர்ஸை தான் மக்கள் வந்து நம்பி இருக்கணும். அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து ஃபார்மல் செக்டர் என்ன பண்ணணும்? எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். இதில் பாயிண்ட் 4 பாயிண்ட் இருக்கு. நான் 4 பாயிண்ட் தமிழில் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த 4 பாயிண்ட் நீங்கள் இங்கிலீஷில் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் கோஆபரேட்டிவ்ஸ் அண்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் நீட் டு லெண்ட் மோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக பேங்க் கோஆபரேட்டிவ் சொசைட்டி நிறைய கடன் கொடுக்கணும், பேங்க் பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ்ஸும் நிறைய கடன் கொடுக்கணும், எதனால அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை இன்கம். இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கண்ட்ரி டெவலப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹை இன்கம் வேணும். பீப்புள் வந்து ரொம்ப சீப்பாக அவங்க கொடுக்குறாங்க, கடன் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு நிறைய தேவைகளுக்காக கடன் கிடைக்குது. எனக்கு வந்து கிராப் க்ரோ பண்ணணும், எனக்கு வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வைக்கணும், அப்போ எனக்கு வந்து கம்மியான விலையில் அவங்க கடன் கொடுக்குறாங்க, எனக்கு வந்து லோனும் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் வாங்குவாங்க, திருப்பி கொடுக்கவும் ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கு, நான் ஈஸியாக நான் பே பண்ணிடுவேன், ரீபே பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸி இல்லையா? அப்போ என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் செக்டரில் இருக்கிற பிரச்சனையும் ரெடியூஸ் ஆகிடும் இல்லையா? மக்கள் வந்து அதை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இது ரொம்ப ஈஸியாக சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லும் போது நம்ம கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டு எங்கேயோ போயிடும். இதுதான் நம்ம எழுத வேண்டியது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2019 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2019 பாருங்க. எக்ஸ்பிளைன் த ரீசன் ஃபார் அ நெசசிட்டி. இப்போ வந்து என்ன ரீசன் கேட்குறாங்கன்னா ஒரு ரீசனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன நெசசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் சூப்பர்வைஷன் பை த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபார்மல் சோர்ஸ் ஆஃப் லோன்ஸை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுது. எதுக்காக அப்படி சூப்பர்வைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்காக அதை நீங்கள் கொஞ்சம் சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுது? மானிட்டர் பண்ணுது இதை பேங்கை. சரிங்களா? எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஷை வந்து பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க லோன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஜஸ்ட் ப்ராஃபிட்டுக்காக மட்டும் இல்லாமல் மக்களை வந்து உயர்த்துறதுக்காக, ஒரு சின்ன பிஸ்னஸ்க்காக, ஒரு ட்ரேடுக்காக, ஒரு ஸ்மால் கல்டிவேஷனுக்காக, சரிங்களா, சின்ன இண்டஸ்ட்ரீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்காக, மக்கள் வந்து பாரோ பண்ணுற மணி வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக போகணும், அவங்களுக்கு பெனிஃபிட்டாக போகணுன்றதுக்காக ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுதுன்னா லோன்ஸ் கொடுக்கும்போது பேங்க் வந்து ஒரு கண்ணை வச்சுக்கிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மந்த்லேயே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பீரியாடிக்கலி அப்படின்னு சொன்னீங்கன்னா தொடர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க்கை வந்து தன்னோட இன்ஃபர்மேஷன்ஸை வந்து சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மணியை வந்து எவ்வளோ லென் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கடன் கொடுத்துருக்காங்க, அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ போட்டிருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றக்காண்டி பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் செக்டரை பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துங்கன்னு சொல்கிறாங்க. கிவ் எனி 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்ஃபார்மல் செக்டர் ஆஃப் கிரெடிட். கடன் கொடுக்குறதுல இன்ஃபார்மல் செக்டரை பற்றி 2 இதை சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மணி லெண்டர்ஸ், ட்ரேடர்ஸ் உங்களுக்கு தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இன்கம் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த கம்பேரிஷன் பட் இட் மே பி ஹைட் டிஸ்பார்டேஸ். பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இன்கம் பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இன்கம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் லெசன் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் பீப்புள் எத்தனை பேர் பீப்புள் இருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா? அவங்கள ஃபுல்லாக கூட்டி, சரிங்களா, இட் யூஸ் டு பி மேக் அ கோஆபரேட்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் த கண்ட்ரி. பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம், சரிங்களா, டோட்டல் இன்கம்மை கூட்டி இருக்கிற பீப்புளால் டிவைட் பண்ணிடுவாங்க. அப்படி டிவைட் பண்ணும் போது ஒரு பர்சனோட இன்கம் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஒரு பர்சனோட இன்கம் நம்மளுக்கு கிடைக்கும் போது நான் ஏற்கனவே அந்த லெசனில் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு பர்சனோட இன்கம் நம்மளுக்கு கிடைக்கும் போது அந்த ஒரு பர்சனை வச்சே இத்தனை பேருக்கு இதே சம்பளம் தான் கிடைக்கும், இது சம்மந்தப்பட்ட சம்பளம் தான் கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடி மக்கள் இருக்காங்க. 2 கோடி மக்களும் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். உடனே நீங்கள் வந்து 2 கோடி மக்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம கண்ட்ரியில் வந்து 2 கோடி மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 கோடி மக்களும் இப்போ 10,000 ரூபாய் கிட்ட சம்பளம் வாங்குறாங்களா ஒவ்வொருத்தரும் அப்படின்னு சொன்னால்
கேட்டால் நீங்கள் ஆமான்னு சொல்லிடுவீங்களா? கண்டிப்பாக இல்லை. ஒருத்தருக்கு 500 ரூபா கிடைக்குது, ஒருத்தருக்கு 100 ரூபா கிடைக்குது, ஒருத்தருக்கு 200 ரூபா தான் ஒரு நாளைக்கு சம்பளம் கிடைக்குது. அப்போ ஒரு நாளைக்கு 1000 ரூபா கிடைக்குது, இல்லை 10,000 ரூபா கிடைக்குதுன்னு நம்ம ஆவரேஜ் இன்கம்ல வந்துச்சுன்னா இது அந்த இன்ஃபர்மேஷன் உண்மையாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அதான் சொன்னாங்க. பட் இட் கம்ஸ் வித் த ஓன் லிமிடேஷன்ஸ் which are as following. பார்த்தீங்கன்னா it does not provide us with the information regarding non income goods and services. goods and servicesோட இன்கம் பற்றி அது சொல்லாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இன்கம் கரெக்டான பிக்சரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாது. டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது வந்து கரெக்டான இன்கம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்து எல்லாருக்கும் இன்கம் வந்து பராபராக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஒருத்தருக்கு வந்து 5000 வாங்கும் போது ஒருத்தருக்கு வந்து 4100, ஒருத்தருக்கு வந்து 4250, 5000க்கு பக்கத்தில் சம்பளம் வந்துச்சுன்னா அப்போ வந்து ஆவரேஜ் இன்கம் கால்குலேட் பண்ணும்போது கரெக்டாக வரும். ஆனால் ரொம்ப பேஸ் மட்டத்தில் இருக்க நம்மள மாதிரி கண்ட்ரிக்கெல்லாம் ஆவரேஜ் இன்கம் கரெக்டாக கால்குலேட் ஆகுமான்னா அதில் ஒரு பெரிய கொஷின் மார்க் போட்டு வச்சிட வேண்டியதுதான். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அதே மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க பாருங்க. 2019 கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து ரூரல் ஏரியாவில் வந்து தன்னோட லெண்டிங்கை வந்து அதிகப்படுத்தணும் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இது திரும்பவும் அதை எழுதணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நெசசிட்டி ஃபார் த பேங்க் அண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இன்க்ரீசிங் த லெண்டிங் ஃபெசிலிட்டிஸ் இன் ரூரல் ஏரியா. அதை எழுதிட்டீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய கொஷின் ஆகி போச்சுன்னு பாருங்க. அப்புறம் ஏன்னா அவங்க வந்து இன்ஃபார்மல் செக்டர்ஸை வந்து தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. சரிங்களா? இன்ஃபார்மல் செக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை அவங்க ஹவுஸ் ஹோல்ட்ஸு எல்லாத்தையுமே அவங்க விற்று அவங்க வந்து மணியை வந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு கிராமத்து போகணுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு காசு இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா போய் இன்ஃபார்மல் சோர்ஸில் போய் நான் கேட்குறேன். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த நாலேஜும் கிடையாது ஃபார்மல் செக்டரை பற்றி. அப்போ நான் இன்ஃபார்மல் செக்டர் தேடி தான் போவேன். அப்போ நான் போகும்போது நான் வந்து அவங்கள்ட்ட கடன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நிறைய இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க, என்னால் திருப்பி கொடுக்க முடியல. அப்போ என்னோட வீட்டில் இருக்க பொருட்கள் எல்லாமே இப்படியே போயிடும். இதை நான் என்னோட கொலெக்டரில் நான் போய் என்ன பண்ணுவேன், என்னோட பாத்திரங்களை வச்சு கொடுப்பேன், அதே மாதிரி என்னோட லேண்டை வச்சு கொடுப்பேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னால் திரும்ப பே பண்ணவே முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. ரூரல் ஏரியா பீப்புளை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. அதுலேருந்து சேவ் பண்ணணும்னா யாரால முடியும்? பேங்க்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ்னால தான் அது முடியும். அப்போ ஃபார்மல் செக்டரோட இம்பார்ட்டன்ஸை அது எப்படி பண்ணுறதுன்னு மக்களுக்கு என்ன பண்ணணும், மக்களுக்கு வந்து அதோட பெனிஃபிட்ஸை எல்லாமே சொல்லணும். இதனால் நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது, சீப்பாக நம்மளுக்கு லோன்ஸ் கிடைக்குது, இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது, இது இப்படி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக எங்களை அணுகலாம் அப்படின்னு மக்களுக்கு வந்து சொல்லித்தரது மூலமாக, மக்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு மூலமாக அவங்க என்ன பண்ணலாம், அந்த இம்பார்ட்டன்ஸை வந்து சொல்லிக் கொடுக்குறது மூலமாக இன்ஃபார்மல் கிரெடிட்டை வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். ஓகே. அப்புறம் 2017 ஒரு கொஷின் வந்திருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லோன் ஆக்டிவிட்டியில் பேங்க்கோட நடவடிக்கை என்ன, அதை பற்றி நான் 3 விஷயங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு. அப்போ பேங்க்கை பற்றி நம்ம எழுதும்போது பேங்க் என்ன பண்ணுது, லோன் கொடுக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து பண வருமான விஷயத்துக்கு வந்து பேங்க் வந்து லோன் கொடுக்குது. சரிங்களா? அப்போ வந்து பேங்க் வந்து ஒரு இன்டர்மீடியட்டாக இருந்து 2 பேருக்கு இடையில, ஃபண்ட்ஸுக்கு இடையில அது வந்து பேங்க் வந்து அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ப பணம் கொடுத்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வாங்குது. ஆனால் பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். பேங்க் வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் கொடுக்கும். ஏன்னா அது வந்து லோன்ஸ்க்கு வந்து டிமாண்ட் பண்ணுது பார்த்தீங்களா, கடன் கொடுத்து டிமாண்ட் பண்ணுறது அது அதிகமாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு கொடுக்குற, நம்ம டெபாசிட் பண்ணி நம்ம பணம் தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கடன் கொடுக்குறாங்க. ஆனால் கடன் கொடுத்த நம்ம பணத்தை வச்சு அவங்க கடன் கொடுக்குறாங்க இல்லையா, அதில் வர்ற வருமானத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் தான் கொடுப்பாங்க இன்ட்ரெஸ்ட்டாக. அதைத்தான் நம்ம எழுதுகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னும் ஒரு 3 கொஷின் தான் இருக்குது பாருங்கள். இதில் கேட்டிருக்காங்க பாருங்களேன். 2016 கேட்குறாங்க பாருங்கள். இஃப் தேர் ஆர் 4 மெம்பர்ஸ் இருக்காங்க உங்கள் ஃபேமிலியில், அப்போ அவங்களோட டோட்டல் இன்கம் கொடுத்துருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து 20,000 வாங்குறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு 20,000 வச்சுக்கோங்க. அப்போ அவங்களோட ஆவரேஜ் இன்கம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஆவரேஜ் இன்கம் எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டல் இன்கம், 4 பேரோட டோட்டல் இன்கம் பை அடுத்து நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ். ஓகே. அப்போ டோட்டல் இன்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20,000 கொடுத்துருக்காங்க. அப்போ 20,000 4 பேரோட மொத்த டோட்டல் இன்கம் கொடுத்தாச்சு நம்மளுக்கு. நம்ம 4 பேருக்கு கூட்ட தேவையில்லை. 4 பேர் தனித்தனியாக கொடுத்தா நம்ம கூட்டணும். 4 பேர்த்தையும் கூட்டி எத்தனை பேரால 4ஆல டிவைட் பண்ணணும், 4ஆல டிவைட் பண்ணணும். இப்போ 5 பேரோட கொடுத்தா 5 பேரோட இன்கமையும் கூட்டி 5ஆல டிவைட் பண்ணணும். இப்போ மொத்தமாகவே கூட்டியே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களோட ஒத்த ஆளோட இன்கம் கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி கண்டுபிடிப்போம்? 20,000 by 4 gives எவ்வளவு? 5,000. அப்போ ஒருத்தருக்கு வந்து 5,000 கிடைக்குது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்ப்போம் பாருங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. எதுக்கு வந்து மாடர்ன் கரன்சியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? 2015 கேட்டிருக்காங்க பாருங்க. எதுக்காக மாடர்ன் கரன்சியை அக்செப்ட் பண்ணிட்டீங்க? ஏன்னா பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், எதுக்காக இது வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பொருட்களை
நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பொருட்கள் வந்து எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்க முடியாது இல்லைங்களா. என்கிட்ட நிறைய இருக்கும் போது நான் கண்டிப்பாக நான் வந்து அதை வாங்க மாட்டேன் திரும்ப. அவங்ககிட்ட அது மட்டும் தான் இருக்குது. இப்போ என்கிட்ட தக்காளி நிறையா இருக்குன்னா அவங்க தக்காளி தான் வச்சிருக்காங்க. என்கிட்ட வெங்காயமும் இருக்குது, தக்காளி இருக்குது, தக்காளி நிறைய இருக்குது, எங்கிட்ட சஃபிஷியண்டாக இருக்குது. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு வெங்காயம் வேணும், நீங்கள் வேணும் தக்காளியை வச்சுட்டு வெங்காயம் கொடுக்கணும், நான் தக்காளி வாங்க மாட்டேன். ஏன்னா என்கிட்ட நிறையாவே இருக்குது, நான் எதுக்கு போய் வாங்கணும், அப்போ நான் வெங்காயம் தர மாட்டேன் அவங்களுக்கு இல்லையா. அந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்றக்காண்டி தான் மாடர்ன் கரன்சியை கொண்டு வந்தாங்க. இதில் நம்ம என்ன எழுத போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, த மாடர்ன் கரன்சி ஃபார் எக்ஸாம்பிள் ருபீஸ் டஸ் நாட் ஹேவ் எனி வேல்யூஸ் ஆஃப் இட்ஸ் ஓன். பார்த்தீங்கன்னா ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தனக்குன்னு எந்த வேல்யூமே கிடையாது மணிக்கு, ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா. அப்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து கோல்டு சில்வர் மாதிரி, இப்போ கோல்டை வந்து நம்மளுக்கு பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியும்ல அது ப்ரீஷியஸ், சில்வர் பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியும் ப்ரீஷியஸ். ஆனால் நம்ம ருபீஸ் வந்து ஒரு பேப்பரால் செய்யப்பட்டிருக்கு, அதுக்கு எப்படி இவ்வளோ பெரிய வேல்யூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து சொன்னனால தான் நம்மளுக்கு வந்து அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கு. அப்போ பொருளுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த பேப்பரை நம்ம கொடுத்து நம்ம பொருள் வாங்குறோம் இல்லையா. அப்போ யார் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறது? அத்தரைஸ்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அத்தரைஸ் பண்ணியிருக்கனால, எக்ஸ்சேஞ்ச் மீடியமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்கன்னு அத்தரைஸ் பண்ணியிருக்கனால அந்த மணிக்கு வந்து இவ்வளோ பெரிய வேல்யூ வந்திருக்கு. சரியா, இதை நம்ம எழுதி முடிக்கணும். சரியா, பார்த்தீங்கன்னா ஹவு டு பேங்க் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எக்கனாமி ஆஃப் இந்தியா. இந்தியாவோட வருமானத்துக்கு பேங்க் வந்து எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா கீ ரோல் பிளே பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது நம்ம இந்தியாவோட எக்கனாமி அதிகப்படுத்துறதுல. பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், நம்ம பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுறோம் சரிங்களா. பணத்தை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது, அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வட்டி கொடுக்குது சரிங்களா. அப்போ பேங்க் வந்து எப்படி வருமானம் வருது, பேங்க் வந்து மணி வந்து லோன் கொடுக்குறது மூலமாக நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது, பணம் கொடுக்கறது மூலமாக அது சம்பாதிக்குது சரிங்களா. இது வந்து யாரோட வருமானத்தை குடிக்கும்னா கவர்மெண்ட்டோட வருமானத்தை இது அதிகப்படுத்தும் சரிங்களா. இது மூலமாக மக்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னோட லோன் வாங்கி தன்னோட தேவைகளை திருத்திக்கிடுவாங்க இல்லையா, தன்னோட தேவைகளை திருத்திக்கிடுவாங்க. ஆனால் இன்னொன்று பண்ணும் கவர்மெண்ட் வந்து, ஒருவேளை கொடுக்கலாட்டி என்ன செய்யறது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லோன் வாங்கும் போதே அவங்களுக்கு சொத்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து தான் வாங்குவாங்க. அவங்களோட கொலாட்ரல்னு சொல்லுவாங்க, அதை அவங்களோட அசட்ஸை வாங்கி வச்சுக்கிடுவாங்க. இப்போ வந்து ஜுவல்ஸை வச்சு பணம் வாங்குறது சரிங்களா. ஜுவல்ஸ் வச்சு பணம் வாங்கும் போது அவங்களால பணத்தை திருப்பி கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஜுவல்ஸை என்ன பண்ணணும்னா ஏலம் விட்டு அதில் வர வேண்டிய தனக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கிட்டு மிச்ச பணத்தை அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதோட இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. ஃபண்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், வித்ட்ராவல் பணம். அதே மாதிரி அவங்க வந்து பணம் எடுக்கிறாங்க அப்படின்னாலும் அதுக்கும் பணம் வச்சுருக்கோம் சரிங்களா. இப்போ வந்து பணம் நான் வந்து இப்போ நான் போட்டிருக்க பணத்தை நான் திரும்ப வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கும் பணம் வச்சுருக்கோம் கவர்மெண்ட். ஏன்னா பேங்க்கில் வந்து எப்பவுமே ஃபுல்லாக கொடுத்துட மாட்டாங்க, ஓரளவுக்கு பணத்தை வந்து ப்ரிசர்வ் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே நான் போட்டிருக்க பணத்தை நான் வாங்கணும் எடுக்கணும்னு நான் போகும்போது எனக்கு பணம் கொடுக்கணும் இல்லையா, அதனால கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிசர்வ் பண்ணிட்டு தான் பணத்தை வந்து போட்டு வச்சுருப்பாங்க. இது இவ்வளோதான், பேங்க்கோட வேலை இவ்வளோதான். நம்ம இந்த லெசன் முடிச்சிட்டோம். ஓகே, இதை நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணி உங்களோட எக்ஸாமுக்கு ரெடி ஆகுங்க. ஆல் தி பெஸ்ட். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய் பாய். ஏன்னா பேசி தொண்டை காஞ்சி போச்சு, நான் தண்ணி குடிக்க போகிறேன். நீங்களும் போய் தண்ணி குடிச்சிட்டு இந்த லெசனை ரீட் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸாமுக்கு தயாராகுங்க. ஆல் தி பெஸ்ட்.